கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் போதித்துட்டு இருக்கிறோம். அந்த அன்பை அறிந்து கொள்ள நமக்கு பல காரியங்கள் உண்டாகிறது. உள்ள அவர் மேலே அன்பு அதிகரிக்குது. இந்த உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்து வாழ வேணுங்கிறது புரியுது. உண்மையான அன்புனா என்னன்னு புரியுது. இந்த உலகத்தில் அன்புன்னு சொல்கிறது வெறும் ஒரு மாயையாக இருக்கிறது. அது அன்பே இல்லை. சில நேரத்தில் ஒளிந்து போகிறது, இருக்குது, அப்புறம் இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு. கர்த்தர் உங்களையும் என்னையும் அன்பு கூறுறதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் தம்முடைய அன்பினால் நம்மை தேடி வந்து நம்ம கண்டுபிடித்து கொண்டு வந்து நம்ம சேர்த்திருக்கிறார். பாவங்களை நம்மை கழுவி இருக்கிறார். தமக்கென்று நம்மை அழைத்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். 1000 குறைகள் இருக்குது நம்மக்கிட்ட, இருந்தாலும் சரி பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும், இல்லையா? இன்னைக்கு காலையில் எதுக்கு வந்தோம்? இங்கே இன்னும் சில காரியங்கள்லாம் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஒர்க் பண்ணுவார் நம்மளை இன்னும் கொஞ்சம் பண்ணி 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 கடைசியில் பிரமாதம் ஆக்கிற வரைக்கும், மகிமையானவர்கள் ஆக்கிற வரைக்கும் விட மாட்டார். அந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. முன்ன இருந்ததுக்கு பிறதுக்கும் கர்த்தர் நம்மை இன்னும் அற்புதமானவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார், இல்லையா? பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு பெரியது கர்த்தாவே. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பை அல்லாமல் என்று பவுல் கூறியிருக்கிறாரே. உடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இன்றைக்கு எங்களுக்கு தாருங்க தாவே. ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். அது எங்களை மாற்றட்டும். உடைய அன்பு எப்பேற்பட்டது, மெய்யான அன்பு என்பதை காண அந்த அன்பு எங்களை தேடி வந்த அன்பு, பாவிகளாகி இருந்த எங்களை அன்பு கூர்ந்த அன்பு, இன்றைக்கும் எத்தனையோ குறைகள் மத்தியில் எங்களை நேசித்து எங்களை போஷித்து பாதுகாத்து கரை திரை முதலானவை எல்லாம் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒரு சபையாக மக்களாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அன்பு, இந்த அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க தாவே. இந்த அன்பை குறித்த வெளிச்சத்தை இன்றைக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. வெளிப்பாடு எங்களை மாற்றட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.